என்னண்ணா சாப்பிட்டீங்களாண்ணா? சாப்பிட்டு நான் இருக்கேன். நான் 4:30 மணிக்கெல்லாம் சாப்பிட்டேன்னு கேட்குறான். என்னண்ணா நீங்க நல்ல காரியத்துக்கு போகும்போது தான் நல்லா சரி பண்ணுவோம். இது வேற. டேய் இஎம்ஐ கட்டண காசு என்ன இருக்குது? காசு செருப்புக்கு வேலை இருக்குன்னு நினைக்கிறேன். மாப்ள நானே கட்டிக்கிட்டேன். கடிறியா? சரி. என்னண்ணா ஜாலியா இருக்கீங்க போல. ஆமாப்பா ஜாலியாக இருக்கிறோம். என்னண்ணா அப்புறம் லைஃப்ல எப்படி போகுது? போதேதோ. என்னண்ணா உங்களுக்கு எப்படி போகுது லைஃப்லாம்? ஏதோ போகுது. அவன் மட்டும் தான் கேள்வி மாற்றி கேட்பனா? நானும் மாற்றி சொல்லுவேன்டா. என்னண்ணா இன்னைக்கு எங்கேயும் வெளியே போலியா? இதோ இன்டர்வியூ கிளம்பி இருக்கிறேன். நோ என்னண்ணா டேய் மணி 12 எனக்கே தூக்கம் வராம டிப்பர் மிஷினில் பத்துன்னு இருக்கிறேன். இப்போ வந்து வெளியே போலியான்னு கேட்டுக்கிறேன். செருப்பால் அடிப்பேன், ஒழுங்கா ஓட்டுரு. சரி அண்ணா வரண்ணா பாயண்ணா. டேய் இவனா பக்கத்து வீட்டு போகிறதுக்குலாம் பய சொல்லிட்டு போகிறான். உள்ளத்தில் காயங்கள் உண்டு, அதை நான் மறைக்கிறேன். மாச கடைசிலையும் காசு இருக்க மாட்டுது, மாச ஸ்டார்டிங்லயும் காசு இருக்க மாட்டுது. அதுக்கு ஒழுங்கா வேலைக்கு உண்டா மோதிவி. எப்ப ஆல்பர்ட்டே வாப்பா ராபட்ட. என்னப்பா எப்ப பார்த்தாலும் ஏடிஎம் கடை வாசலே நின்னுக்கிற? பணம் அள்ளுது போல. அட நீ வேற ஏன்ப்பா வெறுப்பேற்றுனுக்குற? நானே வேலைக்கு போகிறது இல்லை. ஏன்பா? அட நமக்கு வீட்டு வேலையை கரெக்டாகுது. அட இதுவே என் பொண்டாட்டி ஏடிஎம் கார்டு தான்ப்பா. ஐயோ ஏடிஎம் கார்டு பதிலாக ரேஷன் கார்டு எடுத்துட்டுக்கிறேன்ப்பா. இருப்பா போய் எடுத்துன்னு வந்துடுறேன். ஏன்பா ரேஷன் கார்டுல ரூபாய் என்ன போடுக்குது? ஏன்பா இது துபாய் ரேஷன் கார்டுப்பா. எப்ப மேக்னெட்டே வாப்பா ராபட்டே. என்னப்பா எப்ப பார்த்தாலும் ஏடிஎம் கடை வாசல் வெளியே நிக்கிற? என்னதான் விசேஷம்? வெயில் கொஞ்சம் அதிகமா இருக்குது. வெயில் அதான் ஏசி காத்து வாங்கலான்னு வந்தேன், வேற ஒன்றும் இல்லை. சரி வரேன்பா. இனிமே ஏடிஎம்ல வேலைக்கு ஆகுது, ஸ்ட்ரிக்டா பேங்க்குக்கு போயிட்டு வேண்டியதான். பேங்க்ல மூட்டு பாடா மோதிவி. மாப்பிள நாடா வெடி வெடிக்கிறானுங்க, ஊசி வெடி. கூப்பிடுவானா? தம்பி நாங்கள் அங்கிள் நான் ஊசி பண்ண வெடியில வச்சுனுக்குற. ஒரு சதத்தையும் காணும் ஒன்னையும் காணும். கொடு நான் வெடிக்கிறேன். நீங்கள் வெடிப்பீங்களா? தம்பி நான் தெரியாது போல. கொடுப்பா. நாங்கள் அங்கிள். தம்பி நான் கொஞ்சம் வயசாயிடுச்சுன்னு சொல்லிட்டு சின்ன வெடியா தெரியா? பெரிய வெடியா கொடு. அங்கிள் அது ஊதத்தி அங்கிள். ஊதுவத்தியா? கொஞ்சு போன ஊதுவத்தில பட்டாசு வச்சுங்கிற. டோருக்கு பட்டாசு குடு. இந்தாங்க. தம்பி நான் அங்கிள். என்னப்பா இந்த வெயில போய் கஷ்டப்பட்டு கையில பிடிச்சி போட்டுன்னு வச்சுனுக்கிறீங்க? நாங்க அந்த காலத்துல 8 முழத்துக்கு வாங்க ஊதுவத்திய வீட்டுக்குள்ள இருந்தே வெடிப்போம். அப்படியே அங்கிள்? ஆமா, ஒரு பக்கம் டிவியில படையப்ப ஓடும், ஒரு பக்கம் பட்டாசு வச்சுனுப்போம். அந்த அளவுக்கு நீட்டு. இப்ப என்னன்னா ஏதாவது ஊதுவத்தின்றானுங்க. அங்கிள் அவர் சொல்றது உண்மையா? அவன் கிடையாது புழுவாண்டி, புழுவுறான். ஆனா நம்ம அப்படி கிடையாது. சங்கு சக்கரம் பறந்து பாத்துக்கிறியா? சங்க சக்கரம் பறக்குமா? பறக்கும், இடுப்பு இடுக்கு பறக்கும். என்ன அங்கிள் சொல்றீங்க? இப்படி சுத்தி தானே பாத்துக்கிறா? இப்படி சுத்தம், இப்படி சுத்தினே ஒரு லைட்டு பறக்கும். தாகப்பட்ட நெஞ்சுக்குள்ளே ஏகப்பட்ட சந்தோஷம். உண்மை சொல்லு பொண்ணே என்ன என்ன செய்ய உத்தேசம். கட்டுத்தறி காள நானே கண்ணு குட்டி ஆனேனே. நைனா நைனா என்னப்பா தனியா என்னப்பா பண்ணுகிற ரூம்ல? வச்சுனுங்கிற படிப்புலாம் அப்புறம் பாத்துக்கலாம். ஒரு முக்கியமான விஷயம், இங்க வா. இந்த நாளுக்கு வேற வேலையே இல்லை. சொல்லுப்பா. அண்ணன் எங்க? அண்ணன் உள்ள வேலை செஞ்சுட்டு இருப்பான். அவனை போய் கூட்டினு வா. 2 பேருக்கு சேர்த்து சொல்றேன். சேர்த்து சொல்றியா? நான் 2வது கல்யாணம் என்ன பண்றானா? டேய் என்னடா? அப்பா கூப்பிடுறாரு. டேய் அந்த ஆளுக்கு வேற வேலையில பட, அதனால தான் கூப்பிடுறாரு. என்ன வேண்டாம் அந்த ஆளுக்கு? நைனா பா நான்ப்பா ஏதோ சொல்றேன்னு சொல்லிட்டு தூயினுக்கிற. அண்ணன் வேற கூப்பிட சொன்ன. எது வந்தாலும் காலைல பேசிக்கலாம்.
இப்போ போய் உங்கள் வேலையை பாரு. போ கல்ல நீ மறந்துடுவப்பா, இப்பயே சொல்லுப்பா. ஆக்சுவலி இப்போவே மறந்துட்டேன், அதான் தூங்கிட்டேன். இன்னொரு வாட்டி அந்த ஆள் கூப்பிட்டான்னு வந்து என்னை கூப்பிட்ட, அடுத்த வாட்டி கூப்பிட்றதுக்கு ஆள் இருக்காது. டேய் அதுக்கு தப்பான முடியல எத்தனாதரா, ஏதோ ஒன்று பேசி. டேய், நான் செத்துருவேன் நினச்சியா? உன்னை கொண்டுருவேன். ஆல்ரெடி சின்ன வயசில் 2 அட்டம் பண்ணேன், மிஸ் ஆகிட்டேன். இந்த வாட்டி மிஸ் ஆகாது. எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். ஹலோ, நான் எங்கண்ணா இருக்கிறீங்க? சொல்றா. நான் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, நான் வெளியே நிற்கிறேன். நாடா கார் வேணுண்ணா. கார் வேணுமா? எதுக்கு? விக்கிர வண்டி வரையும் போகிறேன். டேய் என் பொண்ணாட்டி வேற மாவரிக்க கூப்பிட்டுக்கிறா, நீ வேற கம்னுற. டேய் சொல்கிறா. நான் மாப்ள டிக்கெட்டுக்கு போலாமா? டேய் நான் வெளியே போயினுக்கிறேன், நீ வை, அப்புறம் ஃபோன் பண்ணுறேன். என்ன ஆ என்ன புதுசா பைக் வாங்கிற மாப்ள. உனக்கு யார் பைக் வாங்கி கொடுத்தா? எங்க அப்பா தான். டேய் உனக்கு உடம்பு சரியில்லை, உங்க அப்பா மாத்திரை வாங்கி கொடுக்க மாட்டாரு, உனக்கு பைக் வாங்கி கொடுத்தாரா? டேய் டேய் நான் வெளியே போறேன். டேய் நீ வெயிடா போன. டேய் நம்ம புது பைக்ல போலாம்டா. அப்படி சொல்றியா? ஆமா. சரி எங்க இருக்கிற? கண்ணா வீட்டு வெளியே தான் நிக்கிறேன், வா. மாப்பிள்ள வந்துனே இருக்கிறான், அப்புறம் இருக்குது உனக்கு. மாப்ள போலாமா? என்னடா இது? இதான் மாப்ள பைக்கு. இதான் உங்க அப்பா வாங்கி கொடுத்தாரா? ஆமா. எந்த கடையில? அது சொல்றவா. அப்படியே இவன் என்ன கூட்டின்னு வந்த இடம் தான் டாய் ட்ராக்ஸ். இவங்க கிட்ட கிட்ஸுக்கான பைக், கார், ஜீப்னு எல்லாமே ஹோல்சேல் ரேட்ல கொடுத்துட்டு இருக்காங்க. சிங்கிள் பீஸா இருந்தாலும் இவங்க ஹோல்சேல் ரேட்ல கொடுக்குறாங்க. தென் இவங்க கிட்ட வாங்குற எல்லா ப்ராடக்ட்ஸுமே 1 year வாரண்டி பிளஸ் சர்வீஸ் சப்போர்ட், அது மட்டும் இல்லாம இஎம்ஐ ஆப்ஷன்ஸும் அவைலபிளா இருக்கு. அண்ட் ஆல் ஓவர் இந்தியா இவங்க டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட குடோன் எங்க லொகேட் ஆயிருக்குன்னா சென்னை கீழ்கட்டளை 200 feet ரோட்ல லொகேட் ஆயிருக்கு. மறக்காம போய் விசிட் பண்ணுங்க. நம்ம பேஜை பார்த்துட்டு போறவங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்டும் இருக்கு.